அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஆடு மாடுகளுக்கு சிறந்த ஒரு பசுந்தீவனமாக பயன்படக்கூடிய சூப்பர் நேப்பியர் நடவு முறையை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அது எப்படி நடவு பண்ணுறது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது எப்படி நடவு பண்ணுறது, அந்த கரணை எந்த மாதிரி ஊன்றது அப்படின்ற விஷயத்தை நம்ம முழுசாக அந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். முதலாவதாக நம்ம நிலத்தை நல்லா உழுது தயார்படுத்தி வச்சுக்கிறணும். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மகிட்ட சின்ன பவர் வீடர், இந்த மாதிரி பவர் வீடர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு மேட்டு பாத்தி மாதிரி போடணும். எத்தனை அடிக்கு ஒரு மேட்டு பாத்தி போடணும்டா, 2 அடிக்கு ஒரு மேட்டு பாத்தி போடணும். எதுக்காக 2 அடிண்டா, நம்ம கருணையை எந்த இடைவெளியில் ஊண்டணும்டா, ஒரு கருணைக்கும் இன்னொரு கருணைக்கும் இடைப்பட்ட தூரம் 2 அடி இருக்கணும். அதே மாதிரி ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் இடைப்பட்ட தூரமும் 2 அடி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கருணையை ஊண்டாந்த நம்ம அந்த கருணை நல்லா தூர் கட்டி நிறைய பக்க கிளைகளை அதிகமாக வெடித்து வரும். அதனால் நம்ம 2 அடிக்கு 2 அடி அப்படின்ற இடைவெளியில் அந்த கருணையை ஊன்னா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஈல்டு அங்கே கிடைக்கும். அதனால் நம்ம பார்த்தோம்னா இந்த பவர் வீடரை வச்சு நம்ம கலப்பையை பட்டம் போடக்கூடிய அந்த கலப்பையை மாட்டி நம்ம 1 அடி பட்டம், அந்த பட்டத்தோட அகலம் பார்த்தோம்னா 1 அடி, ஒவ்வொரு பட்டமும் 1 அடி இருக்கும். அதனால் நம்ம வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ ஒரே பக்கமாக நட்டோம்னா அந்த கருணைக்கு கருணை 2 அடி அந்த கேப் கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா பட்டத்தை போட்டுட்டு நம்ம தண்ணி நல்லா கருணை நல்லா உள்ளே ஊன்ற அளவுக்கு நம்மளுக்கு 2 மொழி உள்ள கருணையாக வரும். அதில் ஒரு மொழி நல்லா உள்ளே போகணும். அதனால் தண்ணியை நல்லா வயல் முழுவதும் நிற்கிற அளவு நல்லா தண்ணியை பாய்ச்சி அதுக்கப்புறம் அந்த கருணையை கொண்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருணை நம்மளுக்கு 2 மொழி உள்ள கருணையாக தான் நம்மளுக்கு வெட்டி வச்சுருப்போம். அந்த 2 மொழியில் ஒரு மொழி முழுவதுமாக உள்ளே போயிடும். நம்மளுக்கு போய் பார்த்தோன்னா தெரியும். அது நல்லா இப்போயே குருத்து வந்துருக்கு பாருங்கள். அந்த கருணையில் இப்போயே குருத்து முளைச்சி வந்துக்கிட்டுருக்கு. இதில் ஒரு மொழி முழுவதுமாக மண்ணுக்குள்ளே போயிடணும். மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம ஊண்டணும். ஊண்டும்போது கருணையை நம்ம 30 டிகிரி சாய்ச்சி வச்சு ஊண்டணும். இதை எப்படி ஊண்டணும்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வயலில் நம்ம எல்லாருமே இந்த கருணையை ஊண்டணும். இந்த கருணை அப்படி ஊண்டினா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஈல்டு வரும். ரொம்ப நெருக்க ஊண்டிடக்கூடாது. கருணையை ஒரு கருணைக்கு இன்னொரு கருணைக்கு நடுவில் 2 அடி கேப் இருக்க மாதிரி நம்ம ஊண்டணும். இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப எடுத்து ஊண்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். அது மாதிரி பக்கெட்டில் ஊண்டுருவோம். இந்த மாதிரி ஒரு மொழி முழுவதுமாக மண்ணுக்குள்ளே போயிடணும். இந்த மாதிரி ஊண்டும்போது 30 டிகிரி சாய்ச்சி வச்சு ஊண்டணும். நம்ம ரொம்பவும் நிமித்து வச்சு ஊண்டக்கூடாது. ஒரு 30 டிகிரி சாய்ஞ்ச மாதிரி இருக்கணும். ஒரு மொழி முழுவதுமாக உள்ளே போயிடணும். இந்த மாதிரி ஒரு கருணைக்கும் இன்னொரு கருணைக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு 2 அடி இருக்கணும். குறைஞ்சது 2 அடி இருக்கணும். நமக்கு தேவைண்டா கூடுதலாக வச்சுக்கலாம். ஆனால் ரொம்பவும் பக்கத்தில் வச்சிட்டோம்டா இந்த கருணை நல்லா தூர் கட்டி வரக்கூடியது. இந்த சூப்பர் நேப்பியர் கருணை அதிக பக்க கிளைகள் வெடித்து வரக்கூடியது. அதனால் ரொம்ப நெருக்க ஊனோம்டா நமக்கு அந்தளவுக்கு ஈல்டு கிடைக்காது. கருணையோட எண்ணிக்கையும் கூடுதலாக தேவைப்படும். அதனால தான் அவ்வளோ நெருக்க ஊனணும் தேவையில்லை. இந்த மாதிரி கருணைக்கு கருணை 2 அடி கேப் இருக்க மாதிரி ஊன்னாலே போதுமானது. நம்மளுக்கு ஓரளவு ஊண்டும் போது தெரியும் ரொம்ப பக்கமாக ஊன்றோம் இல்லை தூரமாக ஊன்றோம். அதுக்காக ஒவ்வொரு கருணைக்கும் நம்ம டேப்பு வச்சு அளந்துக்கிட்டுல ஊன்றது சிரமம், ரொம்பவும் நேரமும் ஆகும். நம்ம ஒரு கண் பார்வைக்கு இவ்வளோ தூரத்தில் ஊனுனா 2 அடி தூரம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கண் பார்வையில் அந்த 2 அடி தூரத்தை நம்ம பட்டம் 1 அடி பட்டம் போட்டுருக்கோம்ல, இதில் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ எந்த பக்கம் ஊன்றமோ அடுத்த பட்டத்துலேயும் இடது பக்கம் ஊனோம்னா அடுத்த பட்டத்துலேயும் இடது பக்கமாக ஊண்டிட்டு வரணும். இப்போ நம்ம இடது பக்கமாக ஊண்டிகிட்ருக்கோம். அடுத்த பட்டத்தில் திரும்பும்போதும் அதே மாதிரி இடது பக்கமாக ஊனோம்னா அந்த வரிசைக்கு வரிசை 2 அடின்னு சொன்னோம்ல, அந்த 2 அடி சரியாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம வயலில் நல்லா தண்ணி பாய்ச்சின வாசி நம்ம பார்த்தீங்கன்னா கருணை ஊண்டும்போது சுலபமாக அந்த ஒரு மொழி உள்ளே போகுது. நம்ம இதுவே தண்ணி லேசாக விட்டு இந்த மாதிரி ஊண்டும்போது அது கருணை ஒரு மொழி முழுவதும் உள்ளே போகாது. கருணையும் சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம முழுசாக
ஒரு 60-70 சென்ட் வரக்கூடிய இடத்துல முழுசாக இந்த சூப்பர் நேப்பியர் கருணை ஊனி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வரிசைக்கு வரிசை இந்த கேப் வந்து 2 அடி இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த பவர் வீடரை வச்சு பாத்தி பிடிச்சிருக்கோம். இந்த சூப்பர் நேப்பியர் கருணை வந்து ஒரு கருணை அதிக பக்க கிளைகள் வெடிக்கிறதுனால நம்மளுக்கு குறைந்த இடத்துலையே அதிகமான பசுந்தீவன உற்பத்தி நம்மளால் பண்ண முடியும். இன்னொன்று, இது அதிக இனிப்பு சுவை கொண்டதாகவும் ரொம்பவும் குறைவான சுனை உள்ளதாகவும் இருக்கிறதுனால ஆடு மாடுகளை வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பசுந்தீவனமாகவும் இருக்குது. இதனை அனைத்து விவசாயிகளும், ஆடு மாடு வச்சுருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இந்த சூப்பர் நேப்பியர் கருணை வந்து தங்களுடைய வயலில் ஊண்டி நல்ல லாபகரமான பண்ணையை வந்து நம்ம நடத்துவதற்கு ரொம்ப பெரிதும் பயன்படுது.